இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேச்சுரலான ஒரு ஹேர் டை தான். இந்த நேச்சுரலான ஹேர் டையை நம்ம நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு செய்திருக்கோங்க. இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். கருகருன்னு மாற ஆரம்பித்த நரைமுடிகள் எல்லாமே அப்படியே 3 மாதத்துக்கு கருமையாகவே இருக்குங்க. இந்த ஹேர் டை நம்ம முடியை நல்லா நீண்ட நாட்களுக்கு கருமையாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த ஹேர் டையில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் டை டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாதி பழத்தோட தோல், அதாவது மாதுளம்பழம் இருக்கு இல்லையா, அந்த மாதுளம்பழத்தோட தோலை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி பழத்தோட தோல் இது. அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பீட்ரூட்டு தோலுங்க, அதிலிருந்தும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து பூண்டுத்தோல். இது எல்லாமே ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் டை டிகாஷனுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு ஹேருக்கு ஒரு நல்ல போஷாக்கை கொடுக்குங்க. அதனால தான் இந்த பொருட்களெல்லாம் போட்டு நம்ம ஹேர் டைக்கு டிகாஷன் ரெடி பண்ணுறோம். இப்போது இதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு டம்ளர் தண்ணி நல்லா 3/4 டம்ளர் தண்ணியாக சுண்டணும். இல்லை 1.5 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சுண்டி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு திக்காக நம்மளுக்கு டிகாஷன் கிடைக்கும். அடுத்து ஒரு பொருள் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு பொடி சேர்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தை வறுத்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இப்போ டிகாஷன் ரெடி ஹேர் டை டிகாஷன் ரெடி பண்ணும்போதும் சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சீக்கிரமே உங்களுக்கு ரெடி ஆயிரும் இல்லையா. அப்போ அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணியில் இறங்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து தண்ணி சுண்டி வரட்டும். பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா சுண்டிருச்சு. நல்லா திக்காக ஒரு டிகாஷன் ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த டிகாஷனை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் செய்யும்போது நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த டிகாஷனை ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம். இதை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லையா, நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் எடுத்து வச்சுட்டு இப்போது இதில் நம்ம 2 பொடிகளை மட்டுமே சேர்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பொடி பார்த்திங்க அப்படின்னா மருதாணி பொடிங்க. மருதாணி பொடி ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. பட் ரேஷியோ கரெக்டாக சேர்க்கணும். நம்ம சேர்க்குற 2 பொடியோட ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் மருதாணி பொடி 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மருதாணி பொடி நம்மளுடைய ஹேரை நல்லா ப்ரௌனாக செய்து கொடுக்கும். தண்ணி இந்த டிகாஷன் சூடாக இருந்தால் பரவாயில்ல. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவுரி பொடிங்க. அவுரி பொடி பார்த்திங்கன்னா 6 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1க்கு 2 அந்த மாதிரி கணக்கில் சேர்த்துக்கணும். எப்பயுமே நம்மளுக்கு அவுரி பொடி தான் ஜாஸ்தி இருக்கணும். நான் 6 டீஸ்பூன் அவுரி பொடி சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் மருதாணி பொடி, 6 டீஸ்பூன் அவுரி பொடி. இப்போ நம்ம மருதாணியை சேர்த்து நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு முடி ப்ரௌன் ஆகும் இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த அவுரி பொடியையும் இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது அப்படியே முடி நல்லா கருமையாக மாறுங்க. நீங்கள் மருதாணி தனியாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவுரி பொடி அப்ளை பண்ணலாம். எனக்கு டைம் இல்லை, என்னால் 2 நாள் 3 நாள் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ இன்னும் கொஞ்சமாக டிகாஷன் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் டை அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் விட்டுடுங்க.
அப்படியே கட்டிலாம் இல்லாமல் செஞ்சுட்டு அப்படியே நல்லா பரப்பி விட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறின ஒரு 5 நிமிஷத்தில் ஆறிடும் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆறட்டும். ஆறிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆகட்டும். காற்று போகாமல் மூடி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஹேர் டை எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா கருகருன்னு கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம வைக்கும்போது என்ன கலரில் இருந்துச்சு 2 ஹவர்ஸ் முன்னாடி, இப்போ பாருங்கள் என்ன கலரில் மாறி இருக்குன்னு. அது கண்டிப்பாக இரும்பு கடாயில் செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா கருகருன்னு ஆகுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயில் வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஹேர் டையாக இருந்தாலும் சரி, ஹேர் டை ஆயிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இரும்பு கடாயில் செய்யும்போது உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா, டிகாஷன் வந்து ஹேர் டை செய்கிற டிகாஷன் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஹேர் டையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க இந்த ஹேர் டை. நம்ம சேர்த்துருக்கிற 2 பொருளுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருப்பான கலரை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். முடி வந்து அப்படியே கருப்பாகவே இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டை எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தலையில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் ஹேர் க்ரோத்தும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 1 ஹவர் விட்டிங்கனாலே போதும். உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. கெமிக்கல் ஹேர் டைக்கெல்லாம் தயவு செய்து போயிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ஹேர் டைஸ் இருக்கு, அதுல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து அந்த ஹேர் டையை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க. இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து 1 ஹவர் கழித்து நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. 3 மாதத்துக்கு இந்த கருமை வந்து அப்படியே நம்மளுடைய முடியல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.